இன்றைக்கி பாருங்கள் சரியான மிஸ்ட்டு. நல்லா கிளைமேட்டாக இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி போய் எப்படி என்ஜாய் பண்ணால் போகிறோங்கிறதுல தான் இருக்குல்ல. இன்றைக்கி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறோம். ரோடே இன்றைக்கி தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது எனக்கு பின்னாடி பாருங்களேன். ஆக்சுவலாக இது வந்து வால்பாறை நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏரியாச்சு. இதுதான் வந்து இருக்குது லேட். ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் போகணும் நமக்கு. இப்போ வந்து வால்பாறை போயிட்டுருக்கோம். பாருங்களேன் சரியான மிஸ்டாக இருக்கும். இங்கே நிறுத்து. இந்த இடத்த காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இறங்கணும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப கீழே நிறுத்திடாத, வண்டி சரிஞ்சிரும். கொஞ்சம் ஓரத்தில் வச்சுக்கோ. ஸோ கைஸ் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராலாக காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. சரியான மிஸ்டாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அப்படியே போகிற வழியில் வந்து ஒவ்வொரு பிளேஸ் அப்படியே டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வால்பாறை போய் ரீச் ஆகிட்டு நேராக நீ அதிரப்பள்ளி போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லுமே மிஸ்டாக இருக்கும். ஸோ எப்பவுமே மிஸ்ட் இருக்கிற இடம் இந்த ஒரே இடம் மட்டும்தான். வால்பாறை ஏறுற பாதி இடத்துல வந்து இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ இனி வந்து நான் நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலாம். இப்போது நல்லா ஓவராக மிஸ்டாக இருக்குது இந்த இடம். எதுவுமே தெரியாது. பார்க்குறதுக்கு ஃபுல்லுமே ஒயிட் கலரில் இருக்கும். ஏன்னா ஃபுல்லுமே மிஸ்ட்டு கவராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இதுதான் அடுத்த ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். நான் அது காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. சும்மா வண்டி போட்டு வா. இந்த இடம் பாருங்களேன் சரி வைப்பாக இருக்கும் இந்த இடம். எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ஓவராலாக பார்க்கலாம். ஸோ வாங்க சும்மா அப்படியே மேலே ஏறுவோம். ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. தெரியுதா? ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நம்ம அப்படியே ஏறலாம். ஏறிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து அப்படியே வர்ற வழி தான். அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறணும். இது வந்து ஒரு குட்டி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டு. அட்டைப்பூச்சி இருக்கும். பார்த்து அப்படியே ஏறணும். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இது வந்து எந்த ஸ்பாட்டுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு குட்டி வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. இருங்க நான் அதை போய் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஒரு குட்டி வாட்டர் ஃபால் மாதிரி வருது. மிஸ்ட் கவராக இருக்கனால ஒன்றுமே தெரியல. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கிளம்பலாம். போகலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்போம். ஓ வலிக்கு விழுந்துடாம. ஃபுல்லுமே ஃபாகி தான். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம போன ஸ்பாட்டு வந்து இதுதான். ஆக்சுவலாக நம்ம ஸ்பாட்டு மாறி போயிட்டோம். அப்படியே இந்த ஸ்பாட்டு தான். இங்கே நிறுத்து. ஸோ கைஸ் நம்ம அப்படியே வந்து ஸ்பாட்டு மாறி போயிட்டோம். ஆக்சுவலாக அதை விட இந்த ஸ்பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மேலே ஏறி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மிஸ்ட் கவராக இருக்கும். நம்ம அப்படியே வந்து ஸ்பாட்டு மாறி இறங்கிட்டோம். வேறு இடத்துல இறங்கிட்டோம். இப்போ நான் காமிக்க போகிறது வேறு லெவல் ஸ்பாட்டு. வந்து சும்மா அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் உழுது வருது. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே ஏறலாம். நல்லாயிருக்கும். செம்ம வைப்பாக இருக்கும். அட்டைப்பூச்சி எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. ஸோ ஏறுறக்கே வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஐ மீன் தெரியுதா? நம்ம இப்போ ஓவராலாக மேலே தான் ஏறுறோம். இனி நம்ம வந்து அங்கே தான் ஏறணும். பட் இதுக்கு மேலே நமக்கு ஏறுறக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து வழுக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்பாட்டில் நின்று தான் அப்படியே வியூ பண்ணோம். ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம இறங்கணும். இங்கே இறங்கி தான் அப்படியே வியூ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நல்லா மிஸ்ட் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நின்றீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லுமே மிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்ட் இருக்கிற டைமில் இந்த இடத்துக்கு வந்தோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மூச்சு வாங்குது, ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கீழே இந்த இடம் பாருங்களேன், சரியான சில் கிளைமேட், வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே போனால் அட்டைப்பூச்சி இருக்கும், பின்ன வந்து மறுபடியும் போகிற இடம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டு. ஸோ நம்ம இப்போ இறங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். வால்பாறை வர்ற வழியில் எல்லாமே செமையாக இருக்கும், ஸ்பாட்டெல்லாம் நிறையா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த இடம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகிறது வந்து இனி வந்து ஷோலையார் டேமில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக காமிக்கிறேன். ஷோலையார் டேம் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னும் இடம் கிளைமேட்டு வந்து இதுதான், வேறு லெவல் கிளைமேட்டு. இந்த இடம் ஏறுறக்குமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இனி வந்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்தோம் அந்த இடத்துல, லாஸ்ட் டைம் வரும்போது ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கி ஒன்றுமே ஃபுல்லுமே மிஸ்டாகவே இருக்குது, வேறு லெவலில் இருந்துச்சு இந்த இடம். இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணுறோம், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம போன ஸ்பாட்டு வந்து அதுக்கு மேலே தான் போனோம், சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்பாட்டு. ஓகேங்களா, ட்ரெக்கிங் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு, ஒரு குட்டி ட்ரெக்கிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ரொம்பலாம் இல்லை, குட்டி ட்ரெக்கிங் ஸ்பாட்டு. மேலே போய் அந்த தண்ணி மாதிரி கீழே வரும், அதில் போய் நம்ம அப்படியே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. சரி வாங்க இனி நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். இந்த சைடு வரும்போது பார்த்துவாங்க, வண்டி ஏதாவது வரும், ஸோ அதனால் பார்த்துவாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்பாட்டு முடிஞ்சுது, இந்த ஸ்பாட்டு ஃபுல்லாக டேக் எடுத்தாச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு வழி வரும், வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே ஏறலாம், சூப்பராக இருக்கும். இது முடிச்சுட்டு நம்ம இனி நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நல்ல மழையும் இருக்குது இன்றைக்கி, ஐ மீன் மழையும் இருக்குது, மிஸ்ட்டும் ரெண்டும் கலந்த ஒரு கிளைமேட்டு. ஓகேங்களா, ஸோ இனி நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம், போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் வரையும் மிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், பார்ப்போம். சரி போகலாம். இன்றைக்கி ஒன்றுமே தெரியல, ரோடு பாருங்களேன். ஐயோ பஸ்ஸு தான் வருது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரோட்டில் ஒன்றுமே தெரியல, ஏதோ வண்டி வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பா சரியான மிஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்பா ரோடு கண்ணே தெரில, அந்தளவுக்கு மிஸ்ட்டு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி ஷோலையார் டேமில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில கிளைமேட்டு, அதையும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படி இருக்கு. ஸோ பைக் ட்ரைவ் பண்ணுறது மட்டும் மேட்ரு இல்லை, ஓகேவா, பின்னாடி உட்காந்து போகிறதும் ஃபீலே வேறு லெவலில் தான் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம், எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட்டு பார்த்தோம்ல, அது வேறு லெவலில் உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஒப்பீனியன் நான் சொன்னேன். அந்த இடம் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி, கப்புள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, நல்லா அந்த இடத்துல நிற்கலாம். ஆனால் கிளைமேட் இருக்கிற டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் வேறு லெவலில் இருக்கும். கிளைமேட் மொக்கையாக இருக்கிற டைமில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் அந்த இடம் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம போன இடம் வந்து நம்ம இருக்கிற கிளைமேட்டை வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சுல்ல, அதனால் செம்மையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து போகிறது பார்த்திங்கன்னா ஷோலையார் டேமோட இதுக்கு தான் போயிட்டுருக்கோம், சரியா, ஷோலையார் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு தான் இனி எல்லாமே நம்ம
நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு போய் டிசைட் பண்ணுவோம். இன்றைக்கி வர நல்லா மழையும் இருக்குது, மிஸ்ட்டும் இருக்குது, நடுங்கிட்டு தான் போகிறோம். நமக்கு பின்னாடியும் நமக்கு முன்னாடியும் ஒரு வண்டி போயிட்டுருக்கு. நல்லா மழையும் வருது. ஆக்சுவலாக கோப்ரோவில் ஃபுல்லாக தண்ணியாகவும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இனி நம்ம அங்கே கொஞ்சம் கிட்ட ரீச் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே மிஸ்டெல்லாம் முடிஞ்சுது. மிஸ்டி ஸ்பாட்லாம் முடிஞ்சுது. இனி நம்ம அப்படியே கீழே இறங்க மிஸ்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ நல்லா கொஞ்சம் மழை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ட்ரைவ் போகிறது வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே உங்கள் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வண்டியை தம்பி கையில் கொடுத்துட்டு நான் அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட பைக் இருந்தால் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. பைக் இல்லாட்டி கூட என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி அப்படியே பின்னாடி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அப்படியே ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக ஷோலியார் டேமோட வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது ஷோலியார் டேமோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சரியான வியூவாக இருக்குது. இன்றைக்கி வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஓவர்ஃப்ளோவாக இருக்குது. தண்ணி பாருங்கள், செம்ம ஓவர்ஃப்ளோவாக இருக்கும். பாருங்களேன் தண்ணி எவ்வளோ தூரம் நிறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இது வந்து கரெக்டாக ஷோலியார் டேமோட வியூ தான் இது. தண்ணி பாருங்கள், இன்றைக்கி பார்த்து டேம் ஃபுல்லாக நிறைஞ்சு தண்ணி ஃபுல்லுமே நிறைஞ்சு கீழே போயிட்டுருக்கு. சரி வாங்க நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். ஐயோ, இன்றைக்கி பாருங்களேன், இப்போ இங்கே ஒரு கீழே ஃபுல்லுமே அப்பா ஃபுல்லும் அப்படியே என்ன சொல்கிறது, தண்ணி ஃபுல்லாக அடித்து ஊற்றி ஓடுது. நம்ம ஷோலியார் டேம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு இப்போ அப்படியே கீழே இது வழியாக போய் எதுக்கும் அப்படியே ஆப்போசிட் வழியாக போகும். இருங்க நான் ஆப்போசிட் போய் காமிக்கிறேன். ஸோ கைஸ், தெரியுது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக டேம் அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து வர தண்ணி அப்படியே அடித்து கீழ் வழியாக வந்து இது வழியாக போய் அப்படியே கேரளா தான். இனி நம்ம போகிற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிரப்பள்ளி தான் போக போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் அப்படியே போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ போகலாம். ஸோ இப்போ நம்ம கிளம்பிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஷோலியார் டேமோட வியூ. இப்போ இந்த வியூ இது முடிஞ்சுது. இனி நம்ம நெக்ஸ்ட்டு போகிற ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிரப்பள்ளி தான் போகிறோம். இடம் பார்த்திங்களா ஃபுல்லாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.